அரசாங்கம் நம்முடைய தேசத்தை ஒரு 100 ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போக முயற்சி பண்றாங்க. 2014 மோடி என்ன சொன்னார்னா, இந்தியாவை 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் 50 ஆண்டு பின்னோக்கி கொண்டு போயிருச்சு, எனக்கு வாக்களிச்சீங்கன்னா இந்த நாட்டை 50 ஆண்டு முன்னோக்கி கொண்டு போக சொன்ன இந்த மோடி தான் இந்த தேசத்தை ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு போறார். இந்தியாவோட தேர்தல் முறை இருக்குல்ல, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த பொழுது இந்தியாவில யாரு வாக்களிக்கிறான்னா எல்லாரும் வாக்களிக்க முடியாது. ஒண்ணு படிச்சிருக்கணும், இல்ல அவனுக்கு சொத்து இருக்கணும். சொத்து இருக்கிறவனுக்கு வாக்குரிமை இருந்தது, படித்தவனுக்கு வாக்குரிமை இருந்தது, வேற எவனுக்கு வாக்குரிமை கிடையாது. அதுலதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சது, அதுலதான் ராஜகோபால் ஆச்சாரியர் ஜெயிச்சாரு, அதுலதான் ஓமந்தூரார் ஜெயிச்சாரு. தமிழகத்தில் இருந்த அன்னைக்கு இருந்த சென்னை ராஜதானியில் இருந்த பெரும்பகுதி உழைப்பாளி மக்கள் பார்வையாளர்களாக இருந்தாங்க. இந்த தேசத்தை ஆண்டைகளாக இருந்த படித்தவர்களும் சொத்துடைமையாளர்கள் மட்டும் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு வேண்டும் என்ற அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த திசையை நோக்கிதான் இன்றைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம், RSS அரசாங்கம் இந்தியாவை பின்னோக்கி கொண்டு போறாங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களுக்கு உரிமை கிடையாது. இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமையில எந்த உரிமையும் மக்களுக்கு கிடைக்கல. ஜனநாயகமா, சமத்துவமா, குடியாட்சியா, மனசார்பின்மையா எதுவும் கிடைக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடைச்சது, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு, ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்ற அந்த உரிமை தாண்டி வேற எந்த உரிமையும் கிடைக்கல. அதுல மட்டும்தான் சமத்துவம் இருந்தது. அந்த சமத்துவத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ அது சின்னபின்னமாக சீரழிக்கிற வேலையை செய்யறாங்க. மோடி ஒரு 4 நாய் வளர்க்கிறாரு. அந்த 4 நாயில ஒரு நாய் தான் தேர்தல் ஆணையம், இன்னொரு நாய் CBI, இன்னொரு நாய் அமலாக்கத்துறை, இன்னொரு நாய் இன்கம் டாக்ஸ். இந்த 4 நாய்க்கும் உரை போட்டா அவனை போய் கடினா கடிக்கும், பிஸ்கட் போட்டு அவனை போய் கடினா கடிக்கும். இதுக்கு ஒரு இளவு தெரியாது. நமக்கு போடுறது சோறா இல்ல நரவுறான்னு கூட தெரியாது. எதை போட்டாலும் துண்ணக்கூடிய இந்த நாய்ங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எலிமினேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் வங்க மொழி பேசுகிறார்கள். ஏன்டா கூமுட்டிங்கடா நீங்க? வங்க மொழி பேசுறவன் பங்களாதேஷ் மட்டும் கிடையாது, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற 24 பர்கானாவில் இருக்கிற, மிட்னாப்பூர்ல இருக்கிற, கல்கத்தாவில் இருக்கிற இவெல்லாம் வங்க மொழி தான் பேசுவான். வங்க மொழி பேசுறவன் அத்தனை பேரும் பங்காளியா, பங்களாதேஷியா? கூச் பிகாரி எங்க இருக்கு? அது முழுக்க முழுக்க பெங்கால் தான். பெங்கால் இருக்கிறவன் பீகார்ல இருப்பான், பீகார்ல இருக்கிறவன் பெங்கால்ல இருப்பான். அவன் என்ன மொழி பேசுறான் பார்த்து வங்க மொழி பேசுறியா, நீ தான் வங்காளி, உனக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீ நியாயமா தேர்தல் ஆணையம் உப்பு போட்டு சாப்பிடுற ஆணையமா இருந்தா, சோறு சாப்பிடுற ஆணையமா இருந்தா நாண்டுகிட்டு சாகணும். நீ கொடுத்த வாக்காளர் அட்டை இருக்குல்ல, நீதான கொடுத்த, நானா கொடுத்த? அவர்கள் கொடுத்த வாக்காளர் அட்டை செல்லாதா? இந்திய அரசாங்கம் கொடுத்த ஆதார் அட்டை செல்லாதா? அந்தந்த மாநில அரசாங்கம் கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாதா? பான் கார்டு செல்லாதா? எதுடா செல்லும்? பர்த் சர்டிபிகேட். என்ன கேட்டா பர்த் சர்டிபிகேட் எனக்கு எங்க இருக்கும்? நான் 1972 பிறந்தேன். எங்க அம்மா எங்க வீட்டுல மாட்டு கொட்டால பெத்து போட்டுச்சு. அப்ப எந்த பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் வேல்முருகன் ஒரு குழந்தை பிறந்துச்சு பதிவு பண்ணி வைக்கல, அவன் சர்டிபிகேட் கொடுக்கல. இப்ப என்கிட்ட வந்து நீ சர்டிபிகேட் கொடுக்கலனா நீ இந்திய குடிமகனே கிடையாது, உனக்கு ஓட்டே கிடையாதுன்னா உனக்கு எத்தனை கட்சி அடிக்கிறது? யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்தா? ஒரு செல்வா கேட்டார்ல, தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? இந்தியாவோட பிரஜை என்று ஆராய்ச்சி பண்ணுவது, ஆய்வு பண்ணுவது அது உன் வேலை இல்ல, அது ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணும். அது பண்ணிட்டு நாங்க பாத்துக்கிறோம். தேர்தல் ஆணையம் எதற்காக 65 லட்சம் வாக்காளர்களை எலிமினேட் பண்ணி? அது எத்தனை நாள்ல? பீகார்ல 8 கோடி பேர் இருக்கிறான். 8 கோடி பேரை 20 நாள்ல ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த 65 லட்சம் பேரு பேக் வாக்காளர் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா? தாசில்தார் ஆபீஸ்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணா வர்றதுக்கு 1.5 மாசம் ஆகுது. பர்த் சர்டிபிகேட் போனா குழந்தை பிறந்து அது LKG படிக்கிறதுக்கு சர்டிபிகேட்டே கிடைக்க மாட்டுக்கு. ஆனா 15-20 நாள்ல 8 கோடி பேரை
தேர்தல் ஆணையம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா 65 லட்சம் பேரை எலிமினேட் பண்ணாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் நீங்க வேலை செஞ்சீங்க? ஒரு 15 நாள்ல வேல்முருகன் ஒரு ஆபீசர் வச்சுக்கோங்களா, ஒரு நாளைக்கு இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு நாளைக்கு 1000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எத்தனை கம்ப்ளைண்ட் அவரால் விசாரிக்க முடியும்? ஒரு 50 விசாரிக்க முடியுமா? சரி 100 விசாரிக்க முடியுமா? அவ்வளவுதான். 15 நாள்னா 1500 விசாரிக்க முடியும். 8 கோடி பேரை விசாரணை பண்ணா எத்தனை ஆபீசர் வேணும்? எப்படி செஞ்சீங்க? எது பேக்கு? வாக்காளர் பட்டியல் பேக்கா, நீங்க எலிமினேட் பண்ண அந்த பட்டியல் பேக்கா? முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு வாக்காளர்களை எலிமினேட் பண்ண யாரு? அவர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மைனாரிட்டி போன எடு. அவர்கள் இடதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க போன எடுத்து. அவர்கள் பாசிசத்துக்கு எதிராக மதசார்பின்மையை போற்றக்கூடியவர்களா எடுத்துரு. அப்ப அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க என்று தெரிந்த அத்தனை பேரை எடுத்துட வேண்டியது. இன்னொரு பக்கம் அவனுக்கு வாக்களிப்பாங்கன்னா அவனை உதாரணத்துக்கு நம்ம 1வது மண்டலம் வச்சுக்கோங்களா, 1வது மண்டலத்துல அவரு 4வது வார்டுல இருக்காருன்னா 4வது வார்டுல 30 பாகம் இருக்குன்னா 1வது பாகத்துல அவர் ஓட்டு இருக்காங்க, ஓட்டு போடுறவரு 4வது பாகத்துல அவர் ஓட்டு இருக்கும், 8வது பாகத்துல ஓட்டு இருக்கும். நேற்று ராகுல் காந்தி எல்லாத்தையும் போட்டு காட்டுறாரு, பிபிடி போட்டு. ஒரே ஆளுக்கு எத்தனை இடத்துல இருக்கு? ஒரே தொகுதிக்குள்ள ஒரே ஆளுக்கு பிஜேபி காரனுக்கு 7 ஓட்டு இருக்கு. ஆனா நியாயமா ஓட்டு போடக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தா, சிறுபான்மை மக்களாக இருந்தா, இடதுசாரிகளாக இருந்தா, அவர்களுக்கு எதிரான வாக்காளர்கள் இருந்தா அவர்களை எடுப்பதென்ற இந்த அயோக்கியத்தனத்தை ஏற்க முடியாது. எவ்வளவு ஆணவம் பாருங்க. இன்றைக்கு பீகார்ல பண்றோம், அடுத்து நடைபெறக்கூடிய 5 மாநில தேர்தலா இருக்கிற தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் இதை செய்வோம் அப்படின்றார். இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன அசைன்மெண்ட்? தமிழ்நாட்டுக்கு இருக்கிறவங்களை எடுக்கிறத விட தமிழ்நாட்டுல ஒரு 70-80 லட்சம் பேரை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்குதான் பீகாரில இருந்து, ஒடிசாவில இருந்து, பெங்கால்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, சத்தீஸ்கர்ல இருந்து இங்க பஞ்சமலைக்கு வந்திருக்கிற அவர்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லாம, பர்மனன்ட் அட்ரஸே இல்லாம, சைட்ல நின்று வேலை செஞ்சுட்டு போகக்கூடிய, தொழில் செஞ்சுட்டு போகக்கூடிய அவர்களை எல்லாம் வாக்காளர்களாக மாற்றி அவர்கள் மூலமாக தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்குதான் எடப்பாடி பழனிசாமி இப்ப லாவணி பாடிட்டு வராரு. அவரு திருநெல்வேலிக்கு போறாரு. திருநெல்வேலியில போயிட்டு என்ன கேட்கிறாரு? கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் போராடுகிறார்களா? திமுகவில் கலங்கி போயிட்டாங்க. ஏயா கூமுட்ட, தென்காசியில திருநெல்வேலியில கவின் என்ற இளைஞன் ஆணவ படுகொலைக்கு ஆளாயிருக்கிறான். அதை கண்டித்து ஒரு வார்த்தை உன்னால பேச முடியல. அங்க சாதி ஓட்டு போயிடும். ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய அன்றைக்கு சட்டமன்ற தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தோழர் சவுந்தரராஜன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு இருந்த அமைச்சர் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டிலையா ஆணவ கொலையா, சாதிய கொலையா, அது நடக்கவே இல்லை என்றார். அதை பற்றி பேசுவதற்கு துப்பு கிடையாது. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை எலிமினேட் பண்ணிட்டாங்களே, அது தப்புன்னு பேச துப்பு கிடையாது. அவர் பேசுகிறார். இன்றைக்கு எதையா மீட்க போறாரா? எதை மீட்க போறாரு தெரியல. ஏடிஎம்கே மீட்க போறாரா? இரட்டையலை மீட்க போறாரு தெரியல. ஆனால் நிச்சயமாக இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், ஜனநாயக சக்திகளை உள்ளடக்கி தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்திற்கு எதிராக அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற அனைவருக்குமான வாக்குரிமையை பறிக்கின்ற இந்த அயோக்கியத்தனத்திற்கு எதிராக நிச்சயமாக ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுப்போம். பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இந்த பிரச்சனையை கைவிடுகின்ற வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை நிச்சயமாக வலுவாக முன்னெடுப்போம். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடிய இடதுசாரி எம்பிக்கள், இந்தியா கூட்டணி எம்பிக்கள், இடதுசாரி இயக்கங்கள் டெல்லி மாநகரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி சார்பாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டம் மேலும் மேலும் வலுவான போராட்டமாக இடதுசாரி சக்திகளை, ஜனநாயக சக்திகளை, இந்தியா கூட்டணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை எல்லாம் இணைத்த ஒரு வலுமிக்க போராட்டமாக அந்த போராட்டம் நடக்கும். நிச்சயமாக அந்த போராட்டத்தின் விளைவு ஒன்றிய அரசாங்கத்தை, தேர்தல் ஆணையத்தை
தூக்கி எறியக்கூடிய நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற அந்த மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.